அப்படின்னா நம்மை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பரிசோதிச்சுட்டே இருக்கணுமா? எப்படி பரிசோதிச்சுட்டே இருக்கிறது? கர்த்தர் உனக்குள் இருக்கிறார் என்பதை எப்படி நீ தெரிஞ்சுக்கிறது? கர்த்தர் உனக்குள் வாழ்கிறார் என்பதை எப்படி நீ புரிஞ்சுக்கிறது? கர்த்தர் உனக்குள் நடக்கிறது எப்படிதான் நீ அதை அறிந்து கொள்ளணும், ஆராயணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகி இருப்பதாக. நல்லா கவனிங்க. தினமும் உன்னை நீயே பரீட்சை பார்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது, எச்சரிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. ஆமென் சொல்ல. அப்படி என்றால் நான் இப்படி என்னை பரிசோதிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லை என்பதை எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்? காலையில எழுந்ததும் முதலாவது கர்த்தரை பார்க்கணும், முதலாவது கர்த்தரை தரிசிக்கணும். அவர் சொல்லி இருக்கிறார், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்படி என்றால் நான் முதலாவது கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்வேன் என்று சொன்னார். முதல் தரிசனம் கர்த்தரை பார்க்கிறது தான். முதல் பார்வை கர்த்தரை பார்க்கிறது தான். முதல் கண் யாரை நோக்குது அப்படின்னா கர்த்தரை. அப்போ நான் விசுவாசத்தோட முதலாவது என் தேவனை நான் போய் பார்க்கணும், சந்திக்கணும்னு சொல்லிட்டு வேதத்தை எடுத்து புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரித்து வசனத்தை படிக்கும் போது யாரை தரிசிக்கிற தெரியுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். அவரே உன் முன்னால வந்து உட்கார்ந்துட்டாரு. அவரே நீ தரிசிக்க ஆரம்பிக்கிற, அவரையே நீ பார்க்க ஆரம்பிக்கிற, அவரும் உன்னை உட்கார்ந்து உன்னை பார்க்க ஆரம்பிக்கிற. நான் சொன்னது புரிஞ்சு